வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2024 அரையிறுதி போட்டிக்கு நம்ம நுழைஞ்சிட்டோம். அதுல இரண்டாவது அரையிறுதி போட்டியான இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. உங்கள எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, 2022 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல இந்தியாவும் இங்கிலாண்டும் தான் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அதுல இங்கிலாந்து அபார வெற்றி அடைஞ்சு ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனாங்க. இப்போ இந்தியா இங்கிலாந்துக்கு கொடுக்க வேண்டிய பதிலடியை கொடுப்பாங்களா, இல்ல எகைன் இங்கிலாந்து இந்தியாவை வெற்றி பெற்று ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்களா அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 27th ஜூன் நைட்டு 8 மணிக்கு ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் குயானால தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே வேணுமா? அப்போ நீங்க மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்லைன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டீம்ல இருந்து கூட 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் குயானால தான் மேட்ச் நடக்க போகுது. குயானா கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே இட்ஸ் டோட்டலி ஸ்லோ ட்ராக்கா தான் இது வரைக்குமே இருந்திருக்கு. ஸோ ஸ்லோ ட்ராக்கா இருக்கும் போது பவுலர்ஸ்க்கு நிறைய அட்வான்டேஜஸா இருந்திருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூல பேட்டர் ஸ்கோர் ஆடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இதை தான் பிச் ரிப்போர்ட்லயும் சொல்ல வராங்க. அண்ட் தென் இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 148, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 140 இருந்திருக்கு. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஓவராலா 23 T20 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல இந்தியா 12 மேட்சும் இங்கிலாந்து 11 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இல்ல, ஒரே ஒரு மேட்ச் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க இந்தியன் டீம். இருந்தாலும் இந்தியாவும் இங்கிலாண்டும் மோஸ்ட்லி ஈக்குவல் ஃபைட் கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் T20 அப்படின்னு வரும்போது வேர்ல்டு கப்ல மட்டும் 4 மேட்ச் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல இந்தியா 2 மேட்சும் இங்கிலாந்து 2 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட்ஸ் வரும்போது இதே வென்யூல 5 வேர்ல்டு கப் மேட்ச் நடந்திருக்கு இதே சீசன்ல. அதுல 73 விக்கெட் ஓவராலா பவுலர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுல பர்டிகுலர்லி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 42, ஸ்பின்னர்ஸுக்கு 31 விக்கெட்டும் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் லிட்டில் பிட் ஃபேஸ் பவுலர்ஸ் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் என்ன மாதிரி ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட் கிடைச்சிருக்கு அப்படின்னா மீடியம் ஃபேஸ் பவுலர், அதாவது 120ல இருந்து 135க்குள்ள பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட், வென்யூ ரெக்கார்டு இது எல்லாமே கன்சிடர் பண்ணி நீங்க ஒரு டீமை ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு 40% இம்பார்ட்டன்ஸும் பவுலர்ஸுக்கு 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல பர்டிகுலர்லி பவுலர்ஸ் அப்படின்னா மீடியம் பேஸ் பவுலர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்டை சூஸ் பண்ணி நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத நிறைய யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு முறை நீங்க மை ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. மை ஃபேப்லோன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். ஸ்மால் லீக் அப்படின்னா 2 பேர் உள்ள கான்டெஸ்ட், 3 பேர் உள்ள கான்டெஸ்ட், 4 பேர் உள்ள கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். எதனால சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் 11க்கும் மை ஃபேப்லோன் ஆப்புக்கும் ஸ்மால் லீக்ல போய் என்ட்ரி ஃபீஸை கம்பேரிசன் பண்ணி பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இருக்கு, அதுல 2 ஸ்பாட் உள்ளதை எடுத்துக்கலாமே. 2 ஸ்பாட் உள்ளதுல நீங்க ட்ரீம் 11ல போய் என்ட்ரி ஃபீஸை செக் பண்ணி பாருங்க, 5,750 ரூபாயா இருக்கும். ஆனா அதுவே நீங்க மை ஃபேப்லோன் ஆப்ல வந்து செக் பண்ணி பாருங்களேன், 5,550 ரூபா தான் இருக்கும். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 200 ரூபா வரைக்கும் உங்களால
மணி சேவ் பண்ண முடியும். ஒரு மேட்சுக்கு ஒரு கான்டெஸ்ட், அதே ஒரு மேட்சுக்கு ஒரு 4-5 கான்டெஸ்ட் ப்ளே பண்றீங்க அப்படின்னா இதுவே இன்ட்டு 5 ஓவராலா 1000 ரூபாய் வரைக்குமே உங்களால மணி சேவ் பண்ண முடியும். நல்லா யோசிங்க. அதே 10,000 தான் அங்கேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதே 10,000 தான் இங்கேயும், அதே 2 ஸ்பாட் தான். ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ட்ரி ஃபீஸ்ல இவ்வளோ போய் அதிகமாக பே பண்ணி நம்ம ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத கிளவராக யோசிங்க. எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா மேட்ச் எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40லேருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டீம் இதில் மோஸ்ட்லி ரிஸ்கா பிக் பண்ணுங்க. பிக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ற ட்ரீம் லெவனுக்கும் மைஃபேப் லோன் ஆப்புக்கும் ஸ்மால் லீக்ல என்ட்ரி ஃபீஸ்ல எவ்வளோ வேரி ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. நீங்களே ஒரு பெட்டர் ஐடியாவுக்கு வந்துடுறீங்க. மைஃபேப் லோன் ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டியூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். இந்தியன் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் தான் இயர்லியா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் டூபே, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ். இதான் இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம் எத்தனை பவுலர்ஸோட வரப்போறாங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் 1, ஹர்தீப் சிங் 2, ஜஸ்பிரீத் பும்ரா 3, அக்சர் பட்டேல் 4, ரவீந்திர ஜடேஜா 5 அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 6. ஓவராலா 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட தான் இந்தியன் டீம் வரப்போறாங்க. இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னா குல்தீப் யாதவ் 4 ஓவர், ஹர்தீப் சிங் 4 ஓவர், ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா 4 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்க 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை ரவீந்திர ஜடேஜாவும் அக்சர் பட்டேலும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஆவரேஜா 2 பேர்த்துல இருந்தும் 2 ஓவரை நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல இனிஷியலி நியூ பால் பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா இவங்க 3 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸும் இவங்க 3 பேர் தான் டெத்லையும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம இங்கிலாந்து டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல ஜானி பேர்ஸ்டோ, ஹாரி ப்ரூக், மொயின் அலி, லியன் லிவிங்ஸ்டோன், சாம் கரன், கிறிஸ் ஜோர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷித், ரைஸ் டோப்லி. இதுதான் இங்கிலாந்து டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீம் எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா ரைஸ் டோப்லி 1, ஆதில் ரஷித் 2, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3, கிறிஸ் ஜோர்டன் 4 அண்ட் தென் 5th பவுலிங் ஆப்ஷன்ல சாம் கரன், மொயின் அலி 6 அண்ட் தென் லியன் லிவிங்ஸ்டோன் 7. ஓவராலா 7 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட தான் இங்கிலாந்து டீம் வர போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாரு, ஆதில் ரஷித் 4 ஓவர் அண்ட் தென் கிறிஸ் ஜோர்டன் 4 ஓவர், சாம் கரண்ட் இருந்து ஒரு 3 ஓவரும் அண்ட் தென் ரைஸ் டோப்லி இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவரும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கேயே 17 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 3 ஓவரை தான் லியன் லிவிங்ஸ்டோனும் மொயின் அலியும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் பவர் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைஸ் டோப்லி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன் இவங்க 3 பேர் தான் இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிறிஸ் ஜோர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் தென் சாம் கரன் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை இங்கிலாந்து டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் படதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யார் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயர்ஸ் டிராப் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். நீங்க மோஸ்ட்லி வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா போய் அந்த ஃபேண்டசி பிளேயர் யாரை கொடுத்துருக்கோம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு டைரக்டா பார்த்து நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா மேபி நீங்க ஃபிளாப் ஆகிறதோட பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்கலாம்
அப்படிங்கிறத பார்க்க போறோம். மோஸ்ட்லி ஒரு பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாலே அவங்க மோஸ்ட்லி டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஒன்னே பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணுவாங்க, இல்லை விக்கெட் கீப்பர் பேட்டிங் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய இதாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஏதோ ஒன்றுல ட்ராப் ஆனாலும் இன்னொன்று சக்ஸஸ் ஆகி ஈஸியாக ட்ரீம்க்கு வந்துருவாங்க. மோஸ்ட்லி இந்த 5 பிளேயர்ஸுமே 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும். எதனால 40+னா T20s பொறுத்த வரைக்கும் ஒரு 40க்கு மேலே ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாலே அவங்க மோஸ்ட்லி ட்ரீம் டீம் வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இதில் ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், சாம் கரனா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இந்த 2 டீமோட ஒரு 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். இப்போ பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல வராங்க. இதை தவிர பவுலிங் அப்படின்னா 2 பேருமே மினிமம் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அதில் ஆவரேஜா 1 விக்கெட் கிடைக்கட்டுமே 2 பேர்த்துக்கும், அதுலேயே 25. அதுவே எல்பியாவோ போல்டாவோ கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். இதை தவிர உள்ள பிளே பண்ணுறது 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். இது இல்லாமல் ஃபீல்டிங்ல 2 பேருமே லாங்ல தான் இருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு கேட்ச் கிடைச்சா கூட 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் இதுலயே அவங்க நியர்லி ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாங்க. இது இல்லாமல் பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் உள்ள வந்து மினிமம் ஒரு 10 ரன் அடிச்சா போதும், ஈஸியாக இவங்க 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதில் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் இந்த வென்யூ மீடியம் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கனால 2 விக்கெட் வரைக்குமே இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் பேட்டிங்ல குயிக்கா 20+ ரன் ஆடி கொடுத்துருவாரு. அண்ட் தென் சாம் கரண்ட் இருந்து ஆவரேஜா 1 விக்கெட், பேட்டிங்ல இருந்து 15+ ரன் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது இல்லாமல் 2லேருந்து 3 ஓவர் டெத்தில் பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 2 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜோஸ் பட்லர், ரிஷப் பண்ட் 2 பேர்த்துக்குமே விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஜாஸ் பட்லர் ஒரு பேக் டு ஃபார்ம்னே சொல்லலாம். இருந்தாலும் யூஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டா ஒரு 4 நாள் ஆடி இருந்தாரு. ஆனா ரிஷப் பண்ட் கன்சிகூட்டிவ் ஆடிட்டு இருக்காரு. எல்லா மேட்சுமே 15லேருந்து 35 ரன்னுக்குள்ள பேட்ல ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி உள்ள வராரா, குயிக்கா 20+ ரன் ஆடுறாரா, அதுல ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இது இல்லாம உள்ள பிளே பண்றது ஒரு 4, இது இல்லாம விக்கெட் கீப்பர்ல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவங்க 2 பேர்த்துல இருந்துமே நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த 5 பிளேயர்ஸுமே நீங்க மோஸ்ட்லி 90% டீம் வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 40லேருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல பிளேயர்ஸா 50-50 ஆப்ஷன்லயோ இல்லை ரொட்டேட் பண்ணியோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல ரோஹித் சர்மாவோட விராட் கோலியோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டு கப் அவருக்கு ஒன்றும் பெருசா அமையல, கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஆனா ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராடினரியா நாக் ஆடிருந்தாரு. 19 பால்ல 50 அடிச்சிருந்தாரு. இந்த சீசன்ல இந்த வேர்ல்டு கப்ல ஃபாஸ்டஸ்ட் 50 அப்படின்னா அது ரோஹித் சர்மா தான். அதை 90-ஆ கன்வெர்ட் பண்ணாரு. அதான் இந்தியன் டீம் வெற்றி பெறறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. இது இல்லாம ரோஹித் சர்மா அதே பாசிட்டிவ் இன்டென்ட்ல தான் இந்த மேட்சும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. கண்டிப்பா பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 25+ ரன் ஆடுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா சப்போஸ் அதுவே அடிக்க மோது இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாரு அப்படின்னா கோலி கிட்ட இருந்த இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு நல்ல நாக் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்பவுமே ஒரு முக்கியமான மேட்ச் ஒரு நல்ல டீமுக்கு எகைன்ஸ்டாகும் போது விராட் கோலி பேட்ல இருந்து ஒரு நல்ல நாக் நம்ம எதிர்பார்க்கலாம். சேசிங் அப்படின்னா மஸ்ட் பிக்கா விராட் கோலியை ட்ரை பண்ணுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பா 25லேருந்து 35 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லிட்டில் பிட் கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா போக போக கண்டிப்பா ஸ்கோர் 30+ ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் விராட் கோலி ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா அடிக்கும் போது இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாரு அப்படின்னா டோட்டலி ஃபிளாப் ஆயிடும். ஸோ ரோஹித் சர்மாவை ஒரு 50-50 ஆப்ஷன்லயும் விராட் கோலியை 60% வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு 10 டீம் பிளே பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. இவங்களை டிராப் பண்ற டீம்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், நீங்க சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அக்சர் பட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இவங்கள யாரோ ஒருத்தரை டிராப் பண்ற டீம்ல அக்சர் பட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா 2 ஓவராச்சும் பவுல் பண்றாரு, அதுல 1 விக்கெட், ஃபீல்டிங்ல லாங் நிற்கிறாரு, ஒரு கேட்ச், பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு 15 ரன் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ இதை விட இன்னும் நீங்க ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல சிவம் டூபேவை இந்த மேட்ச் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆப்போசிட்ல பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா மொயின் அலி, லியன் லிவிங்ஸ்டன், ஆதில் ரஷீத் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேருமே அவ்வளோ பெரிய நல்ல ஸ்பின்னர்லாம் கிடையாது. கண்டிப்பா அவங்கள சிவம் டூபே இந்த பர்டிகுலர் மேட்ச் புழக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கண்டிப்பா 25% குயிக்கா ஆடி கொடுத்துருவாரு.
ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் இயர்லியா விக்கெட் விட்டுருவாங்கன்னு முடிவு பண்ணீங்கன்னா கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் எடுத்து சிவம் டூபேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பிலிப் சால்ட் பேட்டிங் சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா பேட்ல 25+10 அடிக்கணும். அடிச்சா மட்டும்தான் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஒரு 40% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவரை டிரா பண்ற டீம்ல கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஹாரி ப்ரூக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஹாரி ப்ரூக் மிடில் வருவாரு. இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரு டீசென்டான ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு 25+10 அடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் மேன் இன் ஃபார்ம். இவரோட ரோல் என்ன அப்படின்னா உள்ள வருவாரு குயிக்கா ஒரு 15 பால் ஃபேஸ் பண்றாரா 30+10 ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இவரையுமே நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 60% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் குல்தீப் யாதவ் அங்கவே ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்டா போடுன்னு போட்டாரு. இங்கெல்லாம் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா ஃபேவரபிளா இருக்குங்கிறாங்க. கண்டிப்பா 2-3 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம குல்தீப் யாதவ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இங்கிலாந்து பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு வீக் தான். ஒரு 80% டீம் வரைக்குமே நீங்க குல்தீப் யாதவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஆவரேஜா இவட்டு இருந்து நம்ம 1-2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். 60% டீம்ல மட்டும் ஜோஃப்ரா ஆர்ச்சரை ட்ரை பண்ணுங்க. மேபி எக்ஸ்பென்சிவா கூட போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இவரை டிராப் பண்ற டீம்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரீஸ் டோப்லி அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல இதை விட ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல இருந்து மொயின் அலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தான் நீங்க பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு நல்ல ரேங்க் எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ் பிக் இவங்க மோஸ்ட்லி கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒன்னு இவங்க நம்மள ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் கொண்டு போய் ஒரு நல்ல பாசிட்டிவா ஒரு நல்ல ஹை ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இல்லைன்னா லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் இதுல யாருக்கெல்லாம் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்க் எடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஹர்தீப் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ டெத்தில் 18வது ஓவரோ 19வது ஓவரோ பவுல் பண்ண போறாரு. அந்த டைம்ல வந்து 1-2 விக்கெட் எடுத்துறாரு. ஈஸியா ட்ரீம் டீம் வந்துறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் 40% 30-ல ஒரு 40% மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேபி இங்கிலாந்து பவுலர்ஸ் இவரை துவைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கலாம். அண்ட் தென் ஜானி பேர்ஸ்டோ மேல டாப்ல ஆடக்கூடிய 2 பேட்டர்ல யாரோ ஒருத்தர் இயர்லியா விக்கெட்டை விட்டுருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இவர் ரிஸ்க் தான். ஸ்லோ பிச்சின்னு வரும்போது பெருசா ஆடுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். இவருக்கு த்ரெட்டிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் தென் குல்தீப் யாதவ். இவங்க 2 பேருக்கு ஓவர்லயுமே நிறைய முறை இவர் விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. மேபி அவர்கிட்ட இயர்லியா விக்கெட்டை விடலாம். இல்ல அதை தாண்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இவரை ஜானி பேர்ஸ்டோவை நீங்க டிராப் பண்ற டீம்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? லியன் லிவிங்ஸ்டன் மிடில் வராரு. இவர் வர ரோலுக்கு குயிக்கா 20+10 ஆடி கொடுக்கணும். இதுல மேபி 1 or 2 ஓவர் கூட பவுல் பண்ணலாம். ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிப்பாரு. 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஜானி பேர்ஸ்டோ ரிஸ்கா ஒரு 30% டீம்ல. ஸோ இவரை நீங்க இன்னுமே கொஞ்சம் சேஃபா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லியன் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆதில் ரஷீத் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா 1-2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆதில் ரஷீத் கிட்ட விராட் கோலி நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. இனிஷியலி ஒரு விக்கெட் விராட் கோலியோட விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கான்பிடென்ட் ஆயிடுவாரு. அந்த 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆதில் ரஷீதை நீங்க 50-50 ஆப்ஷன்ல நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே அக்சர் பட்டேலுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்லா யோசிங்க. அவரு ஆம்பால் போடக்கூடிய பவுலர். ஆம்பால எல்லாருமே இங்கிலாந்து பேட்டர்ஸ் ஆடிடுவாங்க. ஆனா ரவீந்திர ஜடேஜா கிட்ட டர்ன் ஆகும். அந்த டர்னுக்கு இங்கிலாந்து பேட்டர்ஸ் டோட்டலி வீக்கா இருக்கும் போது கண்டிப்பா பவுல்ல 1-2 விக்கெட் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ரவீந்திர ஜடேஜா எதிர்பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ்ல இருந்து ரவீந்திர ஜடேஜாவை இந்த மேட்ச் பிக் டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரேங்க் போறதான ஒரு வேவை ரவீந்திர ஜடேஜா கொண்டு வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அண்ட் தென் கிறிஸ் ஜோர்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாரு அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் போவாரு. 4 ஓவரா 35-45 ரன் வரைக்கும் இவர் ஓவர்ல போகும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 2 விக்கெட் டெத்ல பவுல் பண்றதுனால 2 விக்கெட்டை எடுத்துருவாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேபி கிறிஸ் ஜோர்டனை கூட டிராப் பண்ணிட்டு ரீஸ் டோப்லிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கூட நீங்க
ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரிஷப் பண்ட் 1, ஜாஸ் பட்லர் 2, ஜஸ்பிரீத் பும்ரா 3, சாம் கரன் 4, ஹர்திக் பாண்டியா 5. இந்த 5 பிளேயர்ஸுமே நீங்க மோஸ்ட்லி 90% டீம் வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 6, சூரியகுமார் யாதவ் 7, இவங்க 2 பேர்த்தையுமே 60% 70% டீம் வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் விராட் கோலி 8, ரோஹித் சர்மா 9. இந்த மேட்ச் விராட் கோலி 60% ஆகும், ரோஹித் சர்மாவை 40% இல்ல 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ரோஹித் சர்மாவை டிராப் பண்ற டீம்ல ரிஸ்கா சிவம் டூபேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிலிப் சால்ட் 10, பிலிப் சால்ட்டை டிராப் பண்ற டீம்ல 50-50 ஆப்ஷன் பிலிப் சால்ட், அவரை டிராப் பண்ற டீம்ல ஹாரி ப்ரூக்கர் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. குல்தீப் யாதவ் 80% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜானி பேர்ஸ்டோ 12, இவரை டிராப் பண்ற டீம்ல இவரே ரிஸ்க் பிக்னா, இவரை டிராப் பண்ற டீம்ல சேஃபா போனா லியன் லிவிங்ஸ்டோனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஹர்தீப் சிங் 13, ஆதில் ரஷீத் 14. இதை தவிர யாரை ரிஸ்கா ட்ரை பண்ணா ரவீந்திர ஜடேஜாவை லோ பர்சன்டேஜ் இருந்து இந்த மேட்ச் பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கிறிஸ் ஜோர்டன், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ரிஷ் டோப்லி. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். இதுல இருந்து 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எப்பவுமே இதாக தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம மணி ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர், அதாவது ஸ்மால் லீக் அப்படின்னா 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ இருக்க கான்டெஸ்ட்லயோ இல்லை அதிகபட்சம் ஒரு 5 to 10 பேர் வரைக்கும் இருக்க கான்டெஸ்ட்லயோ பிளே பண்ற யூசர்ஸ் சேஃபா ஒரு டீமை ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து ஜாஸ் பட்லர், ரிஷப் பண்ட், பிலிப் சால்ட் இவங்க 3 பேர்த்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பேட்டர்ல இருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஆல்ரவுண்டர் வந்து ஹர்திக் பாண்டியா, சாம் கரன், பவுலிங்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்தீப் சிங், குல்தீப் யாதவ். இது மோஸ்ட்லி சேஃபான டீமா இருக்கும். இதை சேஃபா போகணும் அப்படின்னா இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் ஸ்மால் லீக்ல அப்படின்னா பிலிப் சால்ட்டை டிராப் பண்ணுங்க. இந்த இடத்துல ஹாரி ப்ரூக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ரோஹித் சர்மாவை ரிஸ்கா கொஞ்சம் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுங்க. இல்லைன்னா அவரை டிராப் பண்ணாம சாம் கரனை கூட நீங்க இந்த இடத்துல டிராப் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு ரிஸ்கா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ரோஹித் சர்மாவை, விராட் கோலி யாரோ ஒருத்தரை நீங்க டிராப் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா சூரியகுமார் யாதவை கொஞ்சம் சேஃபா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாவது 1-2 பிளேயர்ஸை மட்டும் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஸ்மால் லீக்ல எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தென் கிராண்ட் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் ஸோ கொஞ்சம் லிட்டில் பிட் மட்டும் ரிஸ்கா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து ஜாஸ் பட்லர், ரிஷப் பண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் போயிருப்பாங்க. பேட்டிங்ல இருந்து ஜானி பேர்ஸ்டோக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல மேபி ஜானி பேர்ஸ்டோவை டிராப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹாரி ப்ரூக்கையோ இல்ல இங்க டிஃபரெண்டான லியன் லிவிங்ஸ்டோனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் சூரியகுமார் யாதவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல இந்தியன் பேட்டர் சைடே ரிஸ்கா போகணும் மிடில் ஆர்டர் அப்படின்னா சிவம் டூபேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோஸ்ட்லி சிவம் டூபேக்கும் விராட் கோலிக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் நீங்க. அண்ட் தென் ஆர்டரோட வந்து ஹர்திக் பாண்டியா, சாம் கரன், அக்சர் பட்டேலுக்கு போயிருக்கோம். மேபி அக்சர் பட்டேலை நீங்க டிராப் பண்ணிட்டு ரவீந்திர ஜடேஜாவை ரிஸ்கா இந்த மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலிங்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சரை கூட ரிஸ்கா நீங்க டிராப் பண்ணிட்டு கிறிஸ் ஜோர்டன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கிறிஸ் ஜோர்டன், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரிஷ் டோப்லி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீம் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து பிளேயர்ஸை ஒவ்வொரு டீம்லயும் ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல ரேங்க் போய் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க? இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க போகணும் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஜாஸ் பட்லர், ஹர்திக் பாண்டியா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. இதுல லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா சாம் கரன், குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இதை விட ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் தென் லியன் லிவிங்ஸ்டன் இவங்க எல்லாருமே ரிஸ்கான
கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸை ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் யார் மேட்சை வின் பண்ணி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.